வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் என்னுள் சுக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. இந்த டிவிஎம்மில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீப திருநாளான இன்று அனைவரும் புத்தாடை முடித்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்வித்து இனிமையோடு வாழ தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். மகரிஷியின் வாழ்க்கை மலர்களில் இருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக அக்டோபர் 20 உன்னுள் நான் என்னுள் நீ. ஒரு கைப்பிடி பயிரை எடுத்து ஒரு கோப்பை நீரில் போட்டால் சிறிது நேரத்தில் பயிர் முழுவதும் நீர் ஊத்துக் கொண்டு நீருக்குள் பயிரும் பயிருக்குள் நீரும் இருப்பதை நாம் உணர முடியும். இந்த பிரபஞ்சத்தில் சுத்த வெளியாக உள்ள அந்த இருப்பு நிலை அதுவேதான் தன் மாற்றம் அடைந்து அனைத்துமாக வந்தது. அப்ப இந்த சுத்த வெளியில் இணைந்துள்ள இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் வான்காந்தமாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பூமி, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு பகுதிதான் இந்த பூமி. அது சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் தான் உயிர்கள் தோன்றி வாழ்ந்து வளர்ந்து பரிணமித்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நாம் ஒருவராலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. மறைபொருள் என்ற 3 எப்படின்னா உயிர் சக்தி, இறைநிலை, காந்தம், இந்த 3ஐ பற்றி ஒருவர் முழுமையாக உணர்ந்து கொண்டால் பிரபஞ்ச தோற்ற ரகசியங்கள் யாவையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் மனிதனால் தன்னை பற்றியே அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப பிரபஞ்ச ரகசியத்தில் எப்படி ஆழ்ந்து நுணுகி ஆராய்ந்து நாம் செல்ல முடியும்? அப்ப எந்த தோற்ற பொருள்களாக உள்ள அனைத்துமே எப்படி பரிணமித்து வந்தது? இந்த நீண்ட சரித்திரத்தை யாரெல்லாம் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஞானியாகவும் சித்தர்களாகவும் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு ஓதி இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் பிறப்படுத்ததே இந்த வினைப்பதிவோடுதான் பிறப்படுகிறோம். வருஷோட கதையில சொல்றாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், மண் மீது விழுந்தேன், விழுந்த பின் எனை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், உனை மறந்தேன் இறைவா உள் நிறைந்து எனை மீட்பாய் சொல்வார். இப்ப இறைவன் நமக்குள்ளாக இருக்கிறான் சொல்லுவார். இன்னொரு கவியில ஒரு சித்தர் சொல்வார், காட்டானை மேலேறி கடத்தெருவில் போகையில் நாட்டார் நமை மறித்து நகைப்புரிய பார்ப்பாரோ, நாட்டார் நமை மறித்து நகைப்புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் அண்ணம்மா கண் குளிர காண்பேனோ. இந்த 5 புலன்கள் வழியாக செல்கின்ற இந்த மனதை இறைநிலையோடு இணைப்பதற்கு ஒரு பாலம்தான் மகர்ஷி புத்த தவம். தன்னை உணரும். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் உன்னை வினையின் முடிச்சை அழுப்பர். அப்ப தன்னை உணரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இறைவன் தான் தோற்ற பொருள்கள் அனைத்துமாகவும் நாமாகவும் வந்துள்ள இந்த உண்மையை நம்மால் எவ்வாறு உணர முடியும்? இப்ப எப்படி நமக்குள்ள இருக்கிற இறைவனை சொல்லுவாங்க பாத்தீங்களா பாடல், மண்கலம் உடையும் போது வைத்து அடுக்குவார், வெண்கலம் உடையும் போது வேண்டும் என்று பேணுவார், நம்கலம் உடையும் போது நாரும் என்று அழிந்து வைப்பார். அப்போ இந்த பூமியில நம்மளால ஒரு நிமிஷம் கூட வினை நீங்கி திணை பொழுது நில்லாது காண்சுதான். வினை முடிச்சுட்டா திணை பொழுது அளவு கூட நமக்கு இந்த பூமியில இடமில்லை. அப்போ வாழும் போது நாமும் மகிழ்ச்சியாகவும் பிறரும் மகிழ்ச்சியாக வாழறதுக்கு என்ன வழி? இந்த வாழ்க்கை தத்துவத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பிரபஞ்சத்து ஒரு அதிசயம், ஒரு மிராக்கள் சொல்லலாம். அதை நம்மளால ஏன் ஆழ்ந்து உணர்ந்து புரிஞ்சுக்க முடியல? அப்ப அதுதான் புரிஞ்சாதான் அதுவேதான் மனிதனாக வந்துள்ளார். அப்ப இந்த பிரபஞ்ச ரகசியத்துல வந்தா நாம் வாழும் வாழ்க்கையை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும்? இது எல்லாமே நம்ம ஆராய்ச்சி. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஒரு ஞானி என்றால் அவருடைய எண்ணத்தை ஆராய்ச்சியில தூய்மையான வைத்திருப்பவர் தான் ஞானி. விழிப்பு நிலையில ஒவ்வொரு கணமும் விழிப்பு நிலையில ஒவ்வொரு எண்ணத்தையும் செதுக்கி செதுக்கி பண்ணுவாங்க. அப்போ அந்த எண்ணத்தில் விழிப்பு நிலையில ஒரு சிறு தவறு கூட நேராத அளவுக்கு தம் வாழ்க்கை எப்படி வாழலாம் சொல்லுவாங்க. 100 அழகு கூட பிசகாமல் இறைநிலை நாம் செய்த செயலுக்கு ஏற்ற விளைவு கொடுத்தது. அப்ப இறைவனே தான் நாம் வந்திருக்கோம் அப்படின்றது நம்மளால் ஏன் உணர்ந்து கொள்ள முடியவில்லை? இந்த கேள்வி நமக்குள்ள இருக்கு. அதுதான் ரமண மகர்ஷி சொல்வார், நான் யார் என்ற வினாவிற்கு அதுக்கு விடை யார் சொல்லணும்னா வேதாத்திரி மகர்ஷி சொல்வார், நான் யார் என்ற வினாவிற்கு இறைவனேதான் நானாக வந்துள்ளேன் என்ற இந்த நீண்ட சரித்திர உண்மையை இறைநிலை தவம் இயற்றும் போது
பிரபஞ்சம்தான் சித்த வெளிதான், சுத்த வெளிதான் விண்ணாகவும் மூலகங்களாகவும் பஞ்ச பூதங்களாகவும் அதிலிருந்து ஓரறிவு தாவர முதல் ஐயறிவு விலங்கினர் வரை வந்து அதுக்கடுத்து ஆறாவதாக வந்துள்ள மனிதன். இறைவனோட தோட்டத்தில் இறுதியாக பூத்த மலர் எது என்றால் அது மனிதன். ஆனால் அந்த மனிதன் என்ன பண்றான்னா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேட்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்தில இறுதியாக வந்த நாம் புலன்களில் சிக்கிக் கொண்டு மாயையில், அதான் சொல்லுவோம் ஆணவம் கண்மம் மாயை, இந்த மாயையில சிக்கிட்டுதான் அது போற போக்குல போய் போய் துன்பம்தான் வாழ்க்கை என்று உணர்ந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அதை நீக்கி இன்பத்தை தாண்டி அமைதி பேரின்பம் இருப்பது எப்போது உணரலாம்னா, வேதாத்ரி மகரிஷியோட மனவள கலையில அனைத்து அங்கங்களை ஒவ்வொரு அங்கமாக பயின்றதை நாம் வாழ்வில் கடைபிடித்து அதை நாம் வாழ்வில் வெற்றியாக மாற்றிக்கொள்வோம். இதை நாம் ஓதி உணர்ந்ததை பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் போது, மகரிஷி சொன்னதே தான் கற்றதை 4 பேருக்கு நம்ம சொல்ல 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 நாமும் நலமாக வாழலாம், மற்றவர்களும் நலமாக வாழ்ந்து நாம் வாழ்வதற்காக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.